நண்பர்களே வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது சிதம்பரத்தில் உள்ள புகழ்பெற்ற சித்த மருத்துவர் திரு கே ஜானகிராமன் அவர்களை. அவருடைய கருத்துக்களை நாம் 3 பதிவுகளாக பிரித்து வெளியிடுகின்றோம். 3ஐயும் பார்த்து தமிழ் சேனலை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருமே இந்த வாதப்பித்த கபத்தை அடிப்படையாக தான் கொண்டு நம்ம சித்த வைத்தியங்கள் மருந்து செஞ்சது, உணவு முறை செஞ்சது தான். அது நம்ம கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறையில் எடுத்துக்க வேண்டியது. இதான் வெயில் காலத்தில் தோல் நோய்கள்லாம் கூட வரும்னு சொல்லிங்க. நிறைய பேருக்கு வெயில் காலத்தில் வேர்க்குருன்றது நிறையா வரும், நிறையா இருக்கு. அதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது நம்மள? அது நல்ல கொஷினியா. எப்படின்னாக்கா அது எப்படி ஸ்கின் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். ஸ்கின் எப்படி ப்ரொடெக்ட், இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்டிங் பவுடர்னு சொல்லுவாங்க, நிறைய பவுடர்ஸ் நிறையா வந்துருச்சு. அந்த பவுடர்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம இயற்கையாக சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு இப்போ அந்த சோத்துக்கத்தாழைன்னு சொல்லுவாங்க, அது ஆலோவேரான்னு சொல்லக்கூடியது. அது சில பேருக்கு ஒத்துக்கும். அதாவது வாத உடல், பித்த உடல்லாம் ஒத்துக்கும். கப உடலுக்கு ஒத்துக்காது. கப உடலுக்கு அந்த ஆலோவேராவை உடம்புல தேய்ச்சாக்க என்ன ஆகிடுனாக்கா கபம் நிறைய சளியை ஏற்படுத்திடும், அவனுக்கு ஜுரம் வந்துடும். வாதம் உடல்னாக்கா அவங்க ஆலோவேரா ஜெல்லை தடவிக்கலாம் உடம்புல. தடவிக்கிட்டு ஒரு 1/2 மணி 1 மணி வெயிட் பண்ணி அவங்க குளிக்கலாம். அப்புறம் எல்லாருமே பொதுவாக தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் உடம்புல தடவிக்கலாம். அது ஒன்று செய்யலாம். அதுக்கு சோப்பில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சோப்பு இருக்குது. டாய்லெட் சோப்புன்னு ஒன்று இருக்கும், ஒன்று பாத்திங் பாருன்னு இருக்கும். டாய்லெட் சோப் லைட்டாக யூஸ் பண்ணால் போதுமானது, அதை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குப்பைமேனின்னு ஒரு மூலிகை ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு அந்த தோலில் உள்ள இது மாறும். ஒன்று இது எக்ஸ்டர்னலாக இன்னும் செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த சந்தனம் சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது, அந்த எண்ணெயை தடவிக்கலாம். மேலே சந்தனத்தை நார்மலாக தேய்ச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயத்தை அரைச்சி தள்ள தேய்ச்சாக்கா நல்ல உடம்போட உஷ்ணம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதை செஞ்சுக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி தேய்ச்சி தள்ள குளிப்பாங்க, அது ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். இது மாதிரி சில விஷயங்களை இது பண்ணிக்கலாம். உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். தயிர் ரொம்ப திக்கான தயிரை சாப்பிடக்கூடாது, சில்லுன்னு சாப்பிடக்கூடாது, புளிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது, காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெளில வரக்கூடிய அந்த பிம்பிள்ஸோ இல்லை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அசைவம் சாப்பிட்டு இருக்கும்போது தயிரை சாப்பிட்ருவாங்க, அதிகமாக சாப்பிட்ருவாங்க, அது ஒவ்வாமை ஏற்படுத்திடும். சில பேர் பார்த்தீங்கன்னா நெய் அதிகமாக சாப்பிடும்போது சக்கரை கலந்த உணவை சாப்பிட்ருவாங்க, அது ஒவ்வாமை ஏற்படுத்தும். அதாவது சத்துரு மித்திருன்னு 2 விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒன்று நல்ல விஷயம் செய்யும், ஒன்று ஒரு ட்ராக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு ட்ராக்ல ஒர்க் பண்ணிருக்கோம். அது 2 உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகிடும். இது என்னைக்காவது செஞ்சா பரவாயில்ல, இது தொடர்ந்து செய்யும் போது சில சிக்கல் ஏற்படுத்திடும். இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னாக்கா நம்மளுடைய நம்மளுடைய இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய நோய் சக்தி எப்படி இருக்கு, நம்ம எந்த மனநிலையில இருக்கோம், நம்மளுடைய ஏஜ் என்ன, வயசு என்ன, நம்ம எந்த கிளைமேட் ஜோன்ல இருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் அடக்குனதுதான் உடம்போட ஒரு தன்மை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஸ்கேல் அப்ளிகபிள் ஆகாது. ஜென்ரலா சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கணும். பொதுவாக வெயில் காலத்துல மோர் குடிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதை நேர்மோர்னு ஒன்று சொல்லுவாங்க, நீர்மோர் குடிக்கிறது ரொம்ப சிறப்பு. சில பேருக்கு இளநீ ஒத்துக்கும், இளநீ குடிக்கலாம். அது குளிர்ச்சியான காய்கறிகள், பூசணிக்காய் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும், சொரக்காய் வேலை செய்யும், அப்புறம் சின்ன வெங்காயம் வேலை செய்யும். அது மாதிரி சில காய்கறிகள், பேன் வாழைன்னு ஒரு வாழைப்பழம் இருக்கு, அந்த வாழைப்பழம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மலை வாழைன்னு ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஏழைக்குன்னு ஒரு வாழைப்பழம் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் விளக்கு எண்ணெய்னு ஒரு விளக்கு எண்ணெய், ஒரு ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அது வளர்ப்பு எண்ணெய்ன்னு பேரு. அந்த விளக்கு எண்ணெய் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சில பேருக்கு வாத உடல், பித்த உடலுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 சொட்டு எண்ணெயை தொப்புல தடவிக்கலாம், இல்லை உள்ளங்கால தடவலாம், இல்லை மேலே தடவிக்கலாம். இது மாதிரி சில சின்ன விஷயங்கள் செய்யும்போது நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம். இதான் தோலை பற்றியும் இது பற்றியும் சொல்கிறேன். இப்போ சில பேர் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நிறைய 1 லிட்டர் அளவுக்கு பச்சை தண்ணியை குடிக்கணும், குடித்தா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அது குடிக்கக்கூடாது, அப்படி ஒரே நேரத்தில் குடிக்கக்கூடாது, கிட்னிக்கு நிறைய வேலை பட்டன் ஆகிடும், அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன செய்யலாம்? அது போல் குடிக்கிறது நல்லதா? கல்லீரல் அதனால் பாதிக்கப்படுமா? கல்லீரல் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நாம் செய்யலாம்? நிறைய பேர் இந்த ஃபேட்டி லிவர்லாம் கூட சொல்லுவாங்க. அப்படி இந்த ஃபேட்டி லிவர்லாம் வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அப்படி வந்துட்டாக்கா ஃபேட்டி லிவரை எப்படி நாம் தடுக்கணும்? அந்த ஃபேட்டி லிவர் எப்படி நாம் குணப்படுத்தணும், எப்படி குணமாகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. நீங்கள் தண்ணி குடிக்கிறத பற்றி சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி போதுமானது. உங்களுக்கு 4 லிட்டர் தண்ணி தேவைப்படும், சில பேருக்கு 3 லிட்டர் தேவைப்படும். தண்ணி குடிக்கிறது ஒரு அளவுன்றது ஒன்றும் ஸ்டாண்டர்டாக இது வரைக்கும் எதுவுமே யாருமே ஒன்றும் சொல்லவே இல்லை. தண்ணி எப்போ கொடுக்கலாம்? தாகம் எடுக்கும்போது குடிக்கலாம்.
தாகம் எப்போ எடுக்கும் அப்படின்னாக்கா, நார்மலாக நமக்கு செரிமானம் நல்லா ஆகுது அப்படின்னாக்கா தாகம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. தாகன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ தாகம் எடுக்கும். நான் வறட்சி ஏற்படும். அப்போ கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும். தண்ணி எப்போதும் பொதுவாக வந்து 1 லிட்டரோ 2 லிட்டர் குடிக்கக்கூடாது. ஒரு 200 ml 150 ml 100 ml குடிக்கலாம். அது வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. காலைல ஏஞ்ச உடனே தண்ணி குடிக்கிறதுல நிறைய பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிப்பாங்க. 2 லிட்டர் 1 லிட்டர் குடிப்பாங்க. அப்படியே குடிக்கக்கூடாது. ஒரு 6 லிட்டர் குடிக்கலாம் மேக்ஸிமம், அவ்வளோதான். இல்லை 200 ml 150 ml குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிச்ச உடனே சில பேர் பார்த்தீங்கன்னா காஃபி குடிப்பாங்க, உடனே வேற ஏதாவது சாப்பாடு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நிறையா தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். சாப்பாடு சாப்பிட்ட உடனே தண்ணி கொஞ்சமாக குடிக்கணும். தண்ணி நிறையா குடிச்சாக்கா அந்த இது டைலூஷன் நிறைய ஆகிடும், செரிமானம் கம்மியாயிடும். சில்லுன்னு சாப்பிடக்கூடாது தண்ணியை. இதுதான் தண்ணி குடிக்கிறதோட ஒரு ரகசியம். இது ஒன்று. அடுத்து கல்லீரலை பற்றி கேட்டீங்க. கல்லீரல்ன்றது வந்து ஆங்கிலத்தில் வந்து லிவர்னு சொல்லுவாங்க சார். அது ஒரு 5 ராஜ உறுப்புகளில் நம்ம ராஜ உறுப்பு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சிறுநீரகம், இருதயம், கல்லீரல், நுரையீரல், அப்புறம் வந்து மூளைன்னு சொல்லக்கூடிய பிரெயின். இந்த கல்லீரல் தான் வந்து இருக்கிறதுலே வந்து உடம்புல வந்து ஒரு பெரிய ஒரு உறுப்பு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ வெயிட் உள்ளது. மிக பெரிய உறுப்பு. உடம்புல வந்து வயிற்றுக்கு பின்னாடி வந்து அந்த கல்லீரல்ன்றது வந்து இருக்கும். இது என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600க்கு மேலே வேலை செய்யக்கூடியது. இதுதான் வந்து உடம்புல வந்து பெரிய ஒரு ஃபேக்ட்ரி நடந்துட்டு இருக்கும். பயோ ஃபேக்ட்ரின்றது வந்து உடம்புல தான் வந்து கல்லீரல் தான் வந்து சிறப்பான வேலையை செய்யுது. எந்த உணவையும் வந்து என்னன்னாக்கா அது பிரிக்கிறது. அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டுடுறோம். அதை பிரித்து எங்கெங்கே எதாவது அனுப்பணும் அப்படின்ற ரத்தத்தில் கலக்க வச்சு அதை வந்து அந்தந்த ரத்தங்கள் வந்து அந்தந்த செல்லுகள், அதாவது வந்து உடம்புல பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி செல்கள் இருக்கும். எந்த செல் எங்கே போகுது அப்படின்றதுக்கு அது கல்லீரல் தான் எதுக்கு என்ன தேவைன்றது கொடுக்கும். அந்த கல்லீரல் நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா, கல்லீரல் வந்து நம்ம சித்த வைத்தியத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, புளிப்புத்தன்மை அதிகமாக எடுத்தாக்கா கல்லீரலுடைய செயல்பாடுகள் கம்மியாயிடும். அதாவது பித்தம் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க பித்தம் கலக்கிடுன்னு சொல்லுவாங்க. அது பித்த நீர் சுரக்கிறது தான் கல்லீரலோட முதல் வேலை. இந்த பித்த நீரை வந்து தேக்கி வைக்கிறது தான், அதாவது வந்து பித்தப்பைன்னு சொல்லுவாங்க, கால் பேட்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலம், அங்கே வந்து தேக்கி வைக்கிறது. இந்த பித்த நீர் எப்படி யூஸ் ஆகுறது தான் இந்த வைத்தியத்தோட ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுக்கு நம்ம ரொம்ப புளிப்பு அதிகமாக சாப்பிட்டா பித்தம் வந்து அதிகமாக வந்து இதாகிடும். சில பேர் பார்த்தா புளிப்பே சாப்பிட மாட்டாங்க. இந்த புளிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது எது கண்ட்ரோல் பண்ணால் தோற்பு தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த கல்லீரலை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, புளிப்பான பொருள்கள் அதிகமாக எடுக்கக்கூடாது. அதாவது வந்து பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. நைட் டைமில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து ஜீரணமே ஆகலை, பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிப்பையோ ஒரு காரத்தையோ இல்லை ஒரு புளிப்பையோ 2 புளிப்பையோ சாப்பிடக்கூடாது. ஒரு சில்லுன்னு சாப்பிடுவாங்க, டக்குன்னு ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க, டக்குன்னு வேற மாற்றி சாப்பிடுவாங்க. அது மாதிரி சாப்பிட்டாக்க உடம்பு வந்து 2-3 விஷயத்த வந்து அதால் கரெக்டாக வந்து ரெகனைஸ் பண்ண முடியாது. எது பண்ணாலும் உடம்பு வந்து அந்த, அதாவது வந்து அன்னச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இது 3 தான் மேஜரான ஒரு சத்து. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இதை தான் கன்சிடர் பண்ணணும் எல்லாமே. இதை கன்சிடர் பண்ணுறது அந்த ரேஷியோ கரெக்டாக, அதாவது சரிவீத உணவுன்னு சொல்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புல வந்து இந்த 5 ராஜ உறுப்புல கல்லீரல், சிறுநீரகம், அப்புறம் வந்து நுரையீரல், இது 3 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50% 60% ரிப்பேர் ஆனாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா மூளை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா உடனே வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுத்துரும். ஹார்ட் அது மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா உடனே அட்டாக் வரும், ஏதோ ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும். இது வந்து லைட்டாக ஏற்படும், நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். இது 50-60% ரிப்பேர் ஆனாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஆண்டவரோட அமைப்பே அப்படிதான் இருக்கும். அதாவது அந்த ஒரு 3 உறுப்போட அமைப்பே அப்படிதான் அது. அதனால அந்த கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி லிவர் கிரேடு 1 இருக்கும், கிரேடு 2 இருக்கும், அப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ்னு ஒன்று உண்டு, சிரோசிஸ்ன்னு ஒன்று உண்டு. இதில் வந்து அந்த ஒரு தன்மை வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஆரம்ப கட்டத்திலே அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து சரிப்படுத்திக்கணும். இப்போ சில பேர் இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய ஸ்டோரி. அந்த ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா அது கல்லீரல் தான் பிரிக்கணும். அந்த ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா அந்த சில பேர் வந்து அந்த தொடர்ந்து அந்த அடிக்ஷனில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஆல்ரெடி அவங்க ஆல்கஹால் சாப்பிட்ட ஆல்கஹாலே கல்லீரலாக பிரிக்க முடியாத இருக்கும். அதனால திருப்பி ஆல்கஹால் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உணவு முறையில் எடுக்க மாட்டாங்க, உணவே சாப்பிட மாட்டாங்க, ஆல்கஹால் தான் சாப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆல்கஹால், அப்புறம் உணவு முறைகள், இந்த காரம், உப்பு, புளி, இது எல்லாமே சம்மந்தப்பட்டு இது எந்தெந்த, அதாவது எந்தெந்த செல்லுக்கு எந்தெந்த இது வேணும் அப்படின்றத அதை அனலைஸ் பண்ணி அதை பிரித்து அதை கொடுக்கறதோட முக்கியமான பங்கு என்னன்னாக்கா கல்லீரல் தான் உண்டு. கல்லீரலில் ஒருத்தவங்க எப்படி வந்து பார்த்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட உடல் அமைப்பு இருக்கும், அவங்க உடம்புல உள்ள ஒரு ஷேடிங் இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களோட தோலில் உள்ள ஒரு ரிஜெனரேஷன், தோலில் உள்ள ஒரு பளபளப்பு இருக்கும். கண் பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க கல்லீரல் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம்.
ஓ. கண் பார்வை, கண் மங்களா இருக்கு, கண்ணில் ஒரு பிரச்சனை வருதுனாக்கா கல்லீரல் சரியில்லை அர்த்தம். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதோட தொடர்புடையது. ஓ. தோல் வியாதிகள் வருது. அப்புறம் குறிப்பா நம்ம இப்ப கூட சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி, ம். ஆமா. சர்க்கரை வியாதி, மதுமேகம்னு சொல்லுவாங்க. மதுமேகம் இது எல்லாமே கல்லீரல் சம்பந்தப்பட்டதுதான் சார் இது. ஓ. இதை நம்ம கல்லீரல் வந்து சிறப்பா பார்த்துக்கணும். இதுக்கு அந்த புளி, உப்பு, காரம், இனிப்பு இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ம். இரவு நேரத்துல சாப்பிட்றத கம்மி பண்ணணும். ம். இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா கல்லீரலோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா வந்து வேலை செய்யும். இதுக்கு நிறைய உணவு முறைகள் இருக்கு. அதாவது வந்து மோர் தான் அதிகமாக எடுக்கணும், தயிர் எடுத்துக்கக்கூடாது, ம். புளிச்ச பொருள்லாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஓ. இதெல்லாம் நம்ம செய்யும்போது கல்லீரல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா வந்து வேலை செய்யும் சார். கல்லீரல் நல்லா இருந்ததுன்னா ஒரு மனிதனுக்கு அவன் உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை. ம். இதான் சார் கல்லீரலுடைய முக்கியத்துவம். ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். சரி, நல்லது. ரொம்ப நன்றி சார். வணக்கம் நன்றி. சார்.